நாடு பேரும் நல்லா இல்லாத ஆளும். மத்தேயு 9:1-8, மார்க் 2:1-12, லூக்கா 5:17-26 வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போறோம். தெருவெல்லாம் மக்கள் கூட்டம், வழக்கத்துக்கு அதிகமாய் ஆள் நடமாட்டம். ஊர்வலம் போல் ஜனங்கள் போய்கொண்டிருந்தனர். திமிர்வாதத்தில் கிடந்த என்னை தாண்டி சென்றனர். அன்பும் அவ்வழியே நடந்து சென்றான். என்னிலை கண்டதும் கலங்கி நின்றான். இயேசுவை காண உன்னால் வர முடியலையே, எப்படி கூட்டிச் செல்வேன், உன்னால் எழக்கூட முடியலையே. விசுவாசமும் விரைவாக சென்று கொண்டிருந்தான். எங்களை கண்டதுமே சட்டென்று நின்றான். இயேசுவை பார்க்க ஊரே செல்லுது, இப்படியா கிடப்ப? இயேசுவிடம் நீ வந்தா நிச்சயமா நடப்ப. மூவரும் இருந்த இடத்துக்கு கிரியை வந்தான். வெயிலில் வந்ததனால் வேர்த்து விறுவிறுத்து நின்றான். நின்றுகிட்டு இருந்தா வேலைக்காகாது, உதவிக்கு ஆள் தேடி சென்றான். விசுவாசம் இருந்தா போதாது, கிரியை வேண்டும் என்பது நெசம்தான். உதவின்னு ஒரு ஆள் கிடைக்க நால்வரும் தூக்கினாங்க. கட்டிலோடு என்னை தூக்கிக்கிட்டு வெக்கப்படாம போனோம் நாங்க. இயேசு இருந்த வீடு நோக்கி வேகமாக விரைந்தோம். வழி அறிந்ததால் நேர் வழியாய் அந்த வீட்டை அடைந்தோம். உள்ளே நுழைய முடியவில்லை, வாசல் வர கூட்டம். நிற்க கூட இடம் இல்லை, என் முகத்தில் பெரிய மாட்டம். உள்ளே செல்ல முனைந்தால் நாங்க நசுக்கிடுவோம் போல் இருந்தது. கப்பர்நகூம் முழுவதுமே அந்த வீட்டில் அங்கே கூடியிருந்தது. கூட்டத்தை பார்த்த பிறகும் என்ன தூக்கி சென்றவர்கள் அஞ்சல, இயேசுவை பார்க்காம போவதில்லை என்ற தீர்க்கம் அவங்க நெஞ்சில. விடாமுயற்சி உடையவன் எங்க தோத்து போயிருக்கான். முயற்சியை விடும்போது தானே தோத்து தலை குடைஞ்சி நிற்பான். வீட்டின் மேற்கூரை ஏறி கிரியை வேலை செய்ய தொடங்கினா. வீட்டின் கூரை பிரிக்க உதவி என்பவனும் உதவினான். மேலிருந்து கயிறு கட்டி என்னை கீழே இறக்க என் நண்பர்கள் விசுவாசம் பார்த்து இயேசுவுமே வியக்க, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரு. அது தேவ தூஷணம் என்று வேத பாரகரி எண்ணினாரு. தக்க நபர் தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்க, தப்பா இயேசு மன்னிக்கிறாரே என்று அவர்கள் நினைக்க, சுருக்கமாய் எழுந்து நடந்து சொல்வது எளிதில்லையா? சுருக்கமாக எழுந்து நடந்து சொல்லுவது எளிதில்லையா? பின்பு ஏன் நீண்ட வாக்கியம் சொன்னேன் என யோசிக்கலையா? நான் சேர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பார், பொருள் இருக்கும். அப்போது மனுஷகுமாரனும் மன்னிப்பவர் என்று உன் மனது அறிந்திருக்கும். நான் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாய் உணர்ந்தேன். அதனால தானே நான் இப்படி திமிர்வாதமா கிடந்தேன். பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து படுக்கையுடன் எழுந்தேன். தேவனை மகிமைப்படுத்திட்டு என் வீட்டை நோக்கி நடந்தேன். ஆவியானவர் ஊற்றப்பட்டதால் அன்பு நம்மில் இருக்கும். வேத வசனம் வேர்கொண்டதால் விசுவாசமும் இருக்கும். கிரியையும் சேர்ந்து விட்டால் நம் வாழ்வில் கிடப்பில் எப்படி கிடக்கும்? விசுவாசத்தில் கிரியை செய்தால் தேவ உதவி கிடைக்கும். ஆவியானவர் ஊற்றப்பட்டதால அன்பு நம்மில் இருக்கும். வேத வசனம் வேர்கொண்டதால விசுவாசமும் இருக்கும். கிரியையும் சேர்ந்து விட்டால் நம் வாழ்வு கிடப்பில் எப்படி கிடக்கும்? விசுவாசத்தில் கிரியை செய்தால் தேவ உதவி கிடைக்கும்.